கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இனிய நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்து தெரிவித்துள்ளேன். தேவன் அருளிய அப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் அதிகால வேளையிலே பரிசுத்த வேதத்தில் நம்ம ஒரு பகுதியை தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபிக்கிறோம். இந்த மாசம் டிசம்பர், இந்த மாசத்திலே 1ஆம் தேதியிலிருந்து 25ஆம் தேதி வரைய கிறிஸ்துனுடைய பிறப்பை நாம் தியானிக்கிறோம். கடந்த வருஷத்திலும் நாம் தியானித்தோம். இந்த வருஷத்திலே கர்த்தருடைய பிள்ளைகள் தினம்தோறும் அதிகாலையில் உள்ள செய்தி கேளுங்க. இரவு நேரத்திலே நம்முடைய வாழ்க்கையிலே கிறிஸ்துமஸ் மாசம் என்ன செய்ய வேண்டும் இரவு நேரத்தில் பேசுகிறோம். அதையும் தொடர்ந்து கேளுங்கள். 1ஆம் தேதி கிறிஸ்துனுடைய பிறப்பை நாம் தியானித்திருக்கிறோம். தொடர்ந்து 25 நாளும் இணைந்திருங்கள். 25 செய்தி இருக்கு. எனக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு பேசுவார். யோவான் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 10, 11 ஆகிய வசனங்களிலே, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறே ஒன்றுக்கும் வரான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படும் வந்தேன். ஹல்லேலூயா. இன்னைக்கு காலை வேளையிலே செய்தி என்ன அப்படின்னா, இயேசு கிறிஸ்து ராஜா நம்முடைய வாழ்க்கையில வரும்போது நமக்கு தீர்காயுசை கட்டளையிடுகிறார், நித்திய ஜீவனை தருகிறார், ஜீவனை கட்டளையிடுகிறார். இன்னைக்கு நிறைய குடும்பத்துல இந்த தற்கொலை எண்ணங்கள், நான் சொல்றது நீங்க அப்படியே ஒவ்வொன்றா செக் பண்ணி பார்க்கலாம். மரண பயம், எதுக்கு வாழணும், ஏன் வாழணும், இப்படிப்பட்ட வார்த்தைகள். சில குடும்பத்திலே எப்பொழுதுமே ஒரு வேதனையோடு வாழ்ந்துட்டு இருப்பாங்க. சில குடும்பத்துல இருதயம் ஃபுல்லா இந்த உலகத்துள்ள காரியத்தை யோசித்து, இதுக்கப்புறம் நான் வாழ்ந்து என்ன பிரயோஜனம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை யோசிச்சுட்டு இருப்பாங்க. இதுக்கும் இன்னைக்கு உள்ள செய்திக்கும் உள்ள என்ன சம்பந்தம் அப்படின்னா, திருடன் திருடவும். அப்ப பிசாசு ஒரு வீட்டுக்குள்ள ஏன் வரான் அப்படின்னா, திருட வரான். எதெல்லாம் திருடுவான்? ஆசீர்வாதத்தை திருடிடுவான். நிம்மதியா வாழ்ந்துட்டு இருப்பாங்க, சமாதானமா வாழ்ந்துட்டு இருப்பாங்க, மகிழ்ச்சியா வாழ்ந்துட்டு இருப்பாங்க, சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அத பிசாசு திருடிடுவான். சில குடும்பத்திலே வீட்டுல நம்ம இப்படி நிறைய பாயிண்ட் சொல்ல முடியும். திருடன் திருடவும், ஜீவனை திருட வருவான். அதுதான் முக்கியமான பாயிண்ட். ஹையஸ்டான பாயிண்ட் என்ன அப்படின்னா, ஜீவனை திருட வருவான். அதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, ஒரு குடும்பம் நல்ல சந்தோஷமா போயிட்டு இருக்கும், நல்ல மகிழ்ச்சியா போயிட்டு இருக்கும். ஆனா திடீர்னு புருஷன் பொண்டாட்டிக்குள்ள சண்டை வரும், இல்ல பிள்ளையோட வாழ்க்கையில ஏதாவது ஒரு வித்தியாசமான காரியம் நடந்திருக்கும். அதுக்கப்புறம் இந்த வீட்டுக்குள்ள பார்த்தா சமாதானமே இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தா செத்த வீடு மாதிரி இருக்கும். சிம்பிளா புரியணும் அப்படின்னா, ஏன்னா சில வீட்டுல செத்த போட்டோ உட்கார வச்சு இல்ல சோத்துல மாட்டி அதை பார்த்து பார்த்து கண்ணீர் அடிப்பாங்க. ஐயோ போயிட்டாங்களே, ஐயோ போயிட்டாங்களேன்னு சொல்லி. மரித்தவர்களுக்காக அழ வேண்டாம் என்று எழுதப்பட்டிருக்கு. இன்னைக்கு நிறைய வீட்டுல துக்க வீடா இருக்கு. என்ன காரணம்? மரித்த போட்டோ வச்சு உட்கார்ந்து பார்த்து பார்த்து அழுதுட்டு இருப்பாங்க. கர்த்தருடைய பிள்ளைகள் எப்பொழுதும் சந்தோஷமா இருக்கணுமா? இடைவிடாமல் ஜெபிக்கணுமா? 1 மணி நேரமா விழித்திருந்து ஜெபிக்க கூடாதா? இரவும் போலும் வேதத்தை தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான். இப்படி நமக்கு 1000 வசனம் இருக்கு. ஆனா கர்த்தருடைய பிள்ளைகள் எப்போ ஒரு குடும்பத்துக்குள்ள சில பிரச்சனைகள், உபத்திரங்கள், பாடுகள் வரும் சொல்லி பார்க்கும்போது, கர்த்தரை விட்டு விலகி, வசனத்தை விட்டு விலகி, மனிதனுடைய சத்தத்தை கேட்டு, துன்மார்க்கமான ஆலோசனை கேட்டு, பிசாசனுடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து, இதுதான் நிறைய வீட்டுக்குள்ள பிரச்சனை காரணம். ஏன் இவ்வளவு பேசுறேன்? என் வாழ்க்கையில நானே மனுஷனுடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து பல லட்சங்கள் நஷ்டப்பட்டு நிம்மதி இல்லாம இருந்திருக்கேன். 1 ரூபா இல்ல, 2 ரூபா இல்ல, பல லட்சங்கள் கோடி கணக்குல நஷ்டப்பட்டு நின்றுருக்கேன்.
என் வாழ்க்கையில, தனிப்பட்ட வாழ்க்கையில நான் கஷ்டப்பட்டுருக்கேன். மனுஷனுடைய சத்தத்தை கேட்டு எப்பமெல்லாம் ஒரு மனுஷன் கால் எடுத்து வைக்கிறானோ, அதுலலாம் பிரச்சனை, பெரிய பிரச்சனைகள்லாம் இருக்கு. எப்படிண்ணே அப்படி சொல்றீங்க? நாங்க நெறையருடைய சத்தத்தை கேட்டு நாங்க நல்லா தானே இருக்கோம் அப்படிம்பாங்க. ஒரு கவர்மெண்ட் வேலைக்காக கஷ்டப்பட்டு பல வருஷம் படிச்சு நல்ல ரிசல்ட் எடுத்திருப்பாங்க. நல்ல மார்க் எடுத்திருப்பாங்க. உடனே அப்பந்தான் ஒரு யாருன்னே தெரியாத ஒரு நபர் வருவாரு. உங்களுக்கு நான் இந்த வேலைய வாங்கி தரேன். நீங்க இவ்வளவு படிச்சிருக்கீங்கல்ல அப்படிம்பாங்க. அப்படியா? எங்களுக்கு அந்த வேலைய வாங்கி தந்துருவீங்களா? அதுக்கப்புறம் அடுத்தாப்புல ஒரு 10 நாளோ இல்ல 1 வாரம் கழிச்சு, நான் ஒரு ஆள பார்த்தேன். அவருக்கு இவ்வளவு ரூபா மட்டும் குடுத்தா போதும். அந்த வேலை நமக்கு கண்டிப்பா கிடைச்சிரும் அப்படிம்பாங்க. அதையும் உடனே பணம் குடுத்துருவாங்க. லஞ்சம். இப்ப எதனால லஞ்சம் குடுத்தாங்க? மனுஷனுடைய சத்தத்த கேட்டு. அந்த பணத்த வாங்குனவன் அப்படியே போயிட்டான்னு வச்சுக்கோங்களேன், இவங்க வீடு செத்த வீடு மாரி ஆயிரும். ஏன் ஆச்சு? மனுஷனுடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து, லஞ்சம் குடுத்து, வீட்ல நிம்மதியே இருக்காது. அப்ப எங்கெல்லாம் ஒரு மனுஷனோட சத்தத்துக்கு செவி கொடுத்து தள்ளி போறாங்களோ, அவங்க வீட்ல நிம்மதி இருக்காது. இப்படி நம்ம நெறைய காரியங்கள் சொல்ல முடியும். திருடன் திருடவும், அதான் திருடவும். உங்க வீட்ல ஒரு 5 லட்ச ரூவா, 10 லட்ச ரூவா வச்சு பாருங்க. கொஞ்சம் நகைய வச்சு பாருங்க. எப்ப இந்த வீட்ல திருடலாம்? அது என்னன்னா பிசாசு. ஒரு குடும்பத்துல ரிட்டயர் பணம் வந்திருக்கும். ஒரு 15 லட்ச ரூவா, 20 லட்ச ரூவா வந்திருக்கும் மொத்தமா. உடனே ஒரு நல்ல ஒரு பிளாட் வாங்கி போடுங்க. ஒரு நல்ல இடமா வாங்கி போடுங்க. அது பின்னாடி உங்களுடைய வாழ்க்கைக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கும் அப்படிம்பாங்க. லாஸ்ட் 1 மாசம் 2 மாசம் கழிச்சு பார்த்தா எல்லா ரூபாயும் காலியா போயிரும். ஆனா அந்த ரிட்டயர் ஆகுற பணம் வரதுக்கு முன்னாடி அவங்க அத வச்சு நெறைய காரியம் செய்யணும்னு சொல்லி திட்டமிட்டு இருப்பாங்க. திடீர்னு பார்த்தா 1 மாசத்துக்குள்ள அந்த பணம் ஃபுல்லா வேற எங்கேயாவது செட்டில் ஆகி லாக் ஆகி உட்காந்துரும். அப்புறம் பார்த்தா அந்த இடம் பிரச்சனை, அந்த சொத்து கொஞ்சம் பிரச்சனையில இருக்கு அப்படிம்பாங்க. இப்படி நம்ம நெறைய குடும்பத்தை சொல்ல முடியும். இது எதுக்கு நான் உங்களுக்கு காலையில சொல்றேன் அப்படின்னா, திருடன் திருடவும் திருடிருவான். எத திருடுறான்? வீட்ல பணம் சேர்த்து வச்சா திருடிருதான். கொஞ்சம் நகைய சேர்த்து வச்சா திருடிருதான். சரி நகைய எப்படி திருடுறான்? வீட்ல பொண்ணு இருக்குப்பா. கல்யாணம் முடிச்சு குடுக்கணும். ஒரு நல்ல மாப்பிள்ளைய பார்த்துட்டு இருப்பாங்க. அதேபோல நல்ல வரன் பார்த்துட்டு இருப்பாங்க. வருவாங்க. என் பையன் இவ்வளவு படிச்சிருக்கான். இப்படி இப்படி இருக்கான். யூதாஸ் காரியத்தை தான் கேட்டான். இயேசுவ காட்டி கொடுப்பேன். எனக்கு என்ன கொடுப்பீர்கள்? 30 வெள்ளி காசுக்கு இயேசுவ காட்டி கொடுத்துட்டான். அதே போல வீட்டில் திருமண வயசு வரும்போது என் பையனுக்கு என்ன கொடுப்பீர்கள் அப்படின்னு அங்கே என்ன ஆவி இருக்கு? யூதாஸ் காரியத்து ஆவி. யூதாஸ் காரியத்து 4 கொண்டு சேர்த்தான். இன்னைக்கு ஒரு திருமணத்துக்கு பேசும்போது என்ன கொடுப்பீங்க? என்ன கொடுப்பீங்க? பொருள் என்ன கொடுப்பீங்க? நகை, பணம் என்ன கொடுப்பீங்க அப்படின்னு வந்துட்டுனாலே அங்க உள்ள என்ன இருக்கு? பண ஆசை, பொருள் ஆசை, நகை ஆசை. இது எல்லாமே நிறைய இடத்துல இருக்கு. வெளியே தெரிய மாட்டுக்கு. இன்னைக்கு சர்ச்சுக்கு போற பிள்ளைகள் தான், ஞானஸ்தானம் எடுத்த பிள்ளைகள் தான், நற்கரணம் எடுக்கிற பிள்ளைகள் தான், பைபிள் வாசிக்கிற பிள்ளைகள் தான், ஜெபிக்கிற பிள்ளைகள் தான், துதிக்கிற பிள்ளைகள் தான். ஏன் சில குடும்பத்துல பிரசங்கம் கூட பண்றாங்க. எனக்கு தெரிந்த ஒரு குடும்பம் உண்டு. அப்பா ஊழியம் பண்றாராம். பையனுக்கு ஒரு பொண்ணு எடுத்துக்காரு. நகை எவ்வளோன்னு சொல்லி கேட்டா 100 பவுன், 5 லட்சம் ரொக்கம். பார்த்தா அப்பா ஊழியம் பண்ணிட்டு இருக்காரு. பையனுக்கு பார்த்தா 100 பவுன், 5 லட்சம் ரொக்கம். இன்னைக்கு சுயத்தை வெறுக்கல, தன்னை வெறுக்கல, இயேசுக்கா பின்பற்றணும் அப்படின்னா தன்னைத்தான் வெறுத்து. இன்னைக்கு நிறையவருக்குள்ள என்ன ஆசை இருக்கு? பண ஆசை, பொருள் ஆசை, நகை ஆசை. பிசாசு ஏன் ஒரு வீட்டுக்குள்ள என்ட்ராரா? திருடன் திருடவும். எது மூலியமா உள்ள வந்தான்? பண ஆசை இருக்கு, அதனால உள்ள வந்தான். பொருள் ஆசை இருக்கு, அது மூலியமா உள்ள வரான். நகை ஆசை இருக்கு, அது மூலியமா உள்ள வரான். பிசாசு வர்றதுக்கு ஒரு வீட்டுல சின்னோண்டு ஒரு கேப் கிடைச்சா போதும், உள்ள என்டர் ஆயிருவான். சில குடும்பத்துல நினைப்பாங்க, பிரதர் எங்க வீட்டுல நிம்மதியே இல்லை பிரதர். என்னதை பண்ணீங்க? கத்தரை விட்டு எங்க வழி விலகுனீங்க?
கையில பைபிள் எடுத்து வாசிக்கிறீங்களா? வசனத்துக்கு கீழ்படுறீங்களா? வசனத்தின்படி வாழ்க்கை இருக்கா? எத்தனை மெசேஜ் கேட்டீங்க? அந்த மெசேஜின் படி வாழ்றீங்களா? உங்களுடைய வாழ்க்கை கர்த்தருக்கு பிரியமா இருக்கா? மனுஷனுக்கு இல்லப்பா, கர்த்தருக்கு பிரியமா இருக்கா? அப்படி யோசித்து பாருங்க. கிறிஸ்துமஸ் மாசம், டிசம்பர் மாசம் கிறிஸ்துனுடைய பிறப்பை நம்ம தியானிக்கும் போது முதல்ல நம்ம என்ன யோசிக்கணும் அப்படின்னா, என் இருதயத்துக்குள்ளே இயேசு கிறிஸ்து இருக்கிறாரா? டிசம்பர் மாசம் 25ஆம் தேதி கிறிஸ்துனுடைய பிறப்பை போய் நம்ம எல்லா சர்ச்சிலையும் போய் எல்லாரும் நம்ம அட்டன் பண்றோம். இந்த மாசம் நம்ம என்ன செக் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா, என் இருதயத்துக்குள்ளே இயேசு கிறிஸ்து இருக்கிறாரா? அதை நம்ம கொஞ்சம் யோசித்து பார்த்தாலே பல பிரச்சனை, பல கேள்விகளுக்கு ஒரு முடிவு கிடைச்சிடும். நான் சொல்றது ஆமாவா இல்லையா? காலையில் தூங்கி எந்திரிச்ச உடனே பண ஆசை, பொருளாசை, நகை ஆசை, இட ஆசை, மண் ஆசை, இதெல்லாம் உள்ள இருந்துச்சு அப்படின்னா பிசாசு உள்ள என்டர் ஆவானா என்டர் ஆக மாட்டானா? அப்படி யோசித்து பார்க்கலாமே. திருடன் திருடவும், இப்ப எதை திருட வந்தான்? அவங்க இதயத்துல என்ன இருந்துச்சு? ஒரு நகை ஆசை, ஒரு பொருள் ஆசை, ஒரு மண் ஆசை, இப்படி நிறைய ஆசையில இருக்கிறாங்க. அது மூலியமா தான் பிசாசு வந்து ஆசீர்வாதத்தை திருடுறான், வீட்டுல எல்லாத்தையும் திருடுறான். அதுக்கப்புறம் பார்த்தா உட்கார்ந்து புலம்பிட்டு இருப்பாங்க. அதனால கால வேளையில யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ, பிசாசுக்கு இடம் கொடாதீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இன்னைக்கு எத்தனை குடும்பத்துல பிசாசுக்கு இடம் கொடுத்துட்டு உட்கார்ந்து அழுதுட்டு இருக்கிறாங்க? காரணம் என்ன? நம்ம வேற யாரையும் கையை நீட்ட முடியாது. இப்ப என் வாழ்க்கையில நான் சொல்ல முடியும்பா. நான் வியாபாரத்துல இருக்கும்போது 50-55 லட்சம் ரூபா நஷ்டப்பட்டு நடுரோட்டுக்கு வந்தேன். மனுஷனுடைய சத்தத்தை கேட்டேன். அதனால என்னுடைய வாழ்க்கையில பலவீனம் வந்துச்சு, நோய் வந்துச்சு, நிந்தைகள் வந்துச்சு, அவமானம் வந்துச்சு, விக்கிரத்துக்கு போனேன், மாந்தரித்து பணம் கொடுத்தேன், கர்த்தரை விட்டு தள்ளி போனேன். இது என்னுடைய வாழ்க்கையில் உள்ள காரியங்கள். அதனால சொந்த வீடை வித்தேன், நகையை வித்தேன், நடுரோட்டுக்கு வந்தேன், நிந்தைகள், அவமானங்கள், கேவலம் எல்லாம் என் வாழ்க்கை வந்துச்சு. பிசாசுக்கு இடம் கொடுக்கும் போது உள்ள என்டர் ஆறான். கர்த்தருடைய பிள்ளைகள் இன்னைக்குள்ள செய்தியை கொஞ்சம் ஆழமா கவனித்தால் நலமா இருக்கு. அதனால கால வேளையில நீங்க எப்படி யோசித்து பார்க்கணும் அப்படின்னா, பிசாசுக்கு எங்கேயாவது இடம் கொடுக்கிறோமா? அதை நம்ம கண்டுபிடிச்சா மட்டும்தான் இன்னைக்குள்ள செய்தியை நீங்க கொஞ்சம் ஆழமா கவனிக்க முடியும். திருடன் திருடவும். இன்னைக்கு நிறைய வீட்டுல சமாதானமே இல்லை. ஏன் சமாதானம் இல்லை? ஏன் நிம்மதி இல்லை? அப்படி என்ன நடந்துச்சு? புருஷன், பொண்டாட்டி, பிள்ளைகள் எல்லாம் குடும்பம் ஃபுல்லா வீட்டுக்குள்ள தான் இருக்கு. எல்லாரும் உயிரோட தான் இருக்கிறோம். ஆனா நிம்மதி மட்டும் இல்லையப்பா. இதெல்லாம் இருக்கா இல்லையா? அதனால ஒரு 4 மணி நேரம், 5 மணி நேரம், 6 மணி நேரம் செல்போன்ல தேவையில்லாத வீடியோ பார்த்துட்டு இருந்தா அந்த வீட்டுக்குள்ள நிம்மதி எப்படி இருக்கும்? அவங்கதான் பாவாடி மேல வாழ்ந்துட்டு இருப்பாங்களே, தேவையில்லாத வீடியோ பார்த்து. சில பிள்ளைகள் நல்ல படம் பார்க்கு, நாடகம் பார்க்கு, கேம் விளையாடுது, ஆன்லைன்ல போய் தேவையில்லாத வீடியோ பார்க்குறாங்க. எத்தனை பாவங்கள் இருக்கு. எங்கெல்லாம் பிசாசுக்கு இடம் கொடுக்கிறோமோ அந்த வீட்டுக்குள்ள சமாதானம் இருக்காது. இது என் வாழ்க்கையில நான் ரியலா பார்த்திருக்கேன். அதனால சொல்றேன். ஏன்னா கஷ்டப்பட்டவனுக்கு தான் வலி என்னன்னு தெரியும். அனுபவிச்சவனுக்கு தான் வலி என்னன்னு சொல்லி தெரியும். ஹாஸ்பிட்டல்ல சாவ கிடந்தேன். டாக்டர் சொல்லிட்டாரு 48 மணி நேரம் கழிச்சு பிழைப்பான் அப்படின்ட்டு. நான் சொல்றது எப்படின்னா 2008ல. இன்னைக்கு 2025 உயிரோட தான் இருக்கேன். அப்ப என்ன அர்த்தம்? கர்த்தர் உயிர் பிச்சை போட்டிருக்காரு. வசனம் தெளிவாக போட்டிருக்கு. நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன். இயேசு கிறிஸ்து உலகத்துக்கு ஏன் வந்தார்? நேற்றைய தினத்திலே நம்ம தியானிக்கும் போது இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் திசையில் இருக்கிற ஜனங்களுக்கு பெரிய வெளிச்சம் உதித்தது. அப்ப இயேசு கிறிஸ்து வந்த நோக்கம் இருளிலே, பாவத்திலே, அடிமையிலே வாழிற ஜனங்களை மீட்டெடுக்க இயேசு கிறிஸ்து ராஜா அந்த பூமியில வெளிப்பட்டார்.
நானே உலகத்துக்கு நானே உலகத்திற்கு ஒளி என்றார். இயேசு கிறிஸ்து நம்முடைய இருதயத்துக்குள்ள வரணும் அப்படின்னா, நம்முடைய இருதயத்துக்குள்ள இருளான பகுதிகள், இருளான காரியங்கள், அந்தரங்கத்திலே மனைவிக்கு தெரியாம, பிள்ளைகளுக்கு தெரியாம, அம்மா அப்பாவுக்கு தெரியாம, புருஷனுக்கு தெரியாம, புருஷன் மனைவிக்கு தெரியாம, இப்படி தந்திரம் எங்கெல்லாம் இருக்கோ அது எல்லாமே சர்ப்பம். சொல்லுங்க பார்ப்போம். ஒரு மனுஷனுடைய இருதயத்துக்குள்ளே தந்திரம் எங்கெல்லாம் இருக்கோ அதுக்கு பேர் தான் சர்ப்பம். அது வஞ்சிக்கிற ஆவி. சொல்லுங்க பார்ப்போம், வஞ்சிக்கிற ஆவி. அப்போ ஒரு வீட்டுக்குள்ளே பிசாசுக்கு எங்க இடம் கொடுக்கறாங்க அப்படின்னா, இதையே நம்ம சொல்லணும், இதனால என்ன பிரச்சனை, சொல்லாம சமாளிச்சிடலாமே. அப்படியே ஒரு தந்திரம் உள்ள வரும், ஒரு வஞ்சிக்கிற ஒரு குணம் வரும், ஒரு ஏமாத்துற குணம். அதுக்கப்புறம் உங்களுடைய இருதயத்துக்குள்ளே ஒரு சமாதானம் இருக்காது. என் வாழ்க்கையில நான் ரியலா அனுபவிச்சிருக்கேன் சொல்லிட்டு இருக்கேன். ஒரு செகண்ட் கர்த்தரை விட்டு தள்ளி போனால், எத்தனை செகண்ட்? ஒரு செகண்ட். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில ஒரு செகண்ட் கர்த்தரை விட்டு தள்ளி போனால் அதனுடைய எஃபெக்ட் அவன் அனுபவிச்சுதான் ஆகணும். எப்படி பிரதர் அப்படி சொல்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்களா? ஆதாம் ஏவாள் சர்ப்பத்தினுடைய சத்தத்தை கேட்ட உடனே தேவனுடைய பிரசன்னத்தை இழந்து போயிட்டாங்க, தேவனுடைய பாதுகாப்பை இழந்து போயிட்டாங்க, தேவனுக்கு முன்பாக நிக்க முடியல. அப்ப என்ன காரணம்? பிசாசு தந்திரமா வந்தான்ப்பா. பிசாசு தந்திரமா தான் வந்தான். ஆசையை காமிச்சான், சந்தேகப்படுற மாதிரி கேள்வி கேட்டான், எல்லாம் சரிதான். அந்த பிசாசுடைய சத்தத்துக்கு எப்ப செவி கொடுத்தாங்களோ அதுக்கப்புறம் அவனோட வாழ்க்கையில சாபம் வந்துட்டு. இந்த கடைசி காலத்துல திருட எப்படி வருவான் அப்படின்னா, பைபிள் வசனத்துக்கு கீழ்ப்படி விட மாட்டுக்கான், ஜெபிக்க விட மாட்டுக்கான், வேதத்தை தியானிக்க விட மாட்டுக்கான், பல மணி நேரம் செல்போன்ல அடிமையா வச்சிருக்கான், பல மணி நேரம் நேரத்தை யார்ட்டையோ ஃப்ரெண்ட்ட பேசி வேஸ்ட் பண்றாங்க, சர்ச்சுக்கு போறது கிடையாது, குடும்ப ஜெபம் இல்லை, தேவனை தேடல, வழி விலகியாச்சு. அதுக்கப்புறம் அந்த வீட்டுக்குள்ள ஆட்டோமேட்டிக்கா எல்லா பிரச்சனையும் உள்ள என்டர் ஆகும். ஐயா எல்லா பிரச்சனையும் என்ன ஐயா அப்படின்னா, பணம் வேஸ்டா போயிரும், சில நேரத்துல ஹாஸ்பிட்டல் போயிரும், சில நேரத்துல சொந்தக்காரன் வாங்கிட்டு போயிடுவான், சில நேரத்துல வேலை இல்லாம போயிரும், சில நேரத்துல குடும்பத்துக்குள்ள சண்டை வந்துடும். இதுக்கெல்லாம் பின்னாடி என்ன காரணம்? திருடன் உள்ள என்டர் ஆயிட்டான். திருடன் உள்ள என்டர் ஆனால் என்ன நடக்கும்? திருடன் திருடவும். எதை திருடுறான்? வீட்டுல கொஞ்சம் பணம் வச்சிருப்பாங்க, அது ஹாஸ்பிட்டல்ல போய் கொடுத்துருவாங்க. அப்புறம் பார்த்தா வீட்டுல பணம் இருக்காது. நல்ல சுகம் பலன் ஆரோக்கியத்தோட இருப்பாங்க, பிசாசு கொஞ்சம் இடம் கொடுத்துருப்பாங்க, ஒரு வியாதி வந்துடும். உண்மையா வாழ்ந்துட்டு இருக்கும்போது ஆசீர்வாதம், கர்த்தரை விட்டு தள்ளி போகும்போது என்ன வரும்? சஞ்சலம், வருத்தம், வேதனை வந்துடும். அப்போ ஒரு குடும்பம் கர்த்தரை விட்டு தள்ளி போக இவ்வளவு பிரச்சனை இருக்கும். ஆனாலும் கர்த்தர் சொல்கிறார், நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படும் வந்தேன். அப்போ இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்த நோக்கம் என்ன? எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க பார்ப்போம். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும். ஐயா என் வாழ்க்கையில நீங்க சொன்னது போல இவ்வளவு பிரச்சனை இருக்குயா அப்படின்னா, ஒரு மனுஷன் இயேசுட்டு வந்துடணும். இயேசுட்டு வந்தாச்சு அப்படின்னா ஜீவன் உண்டு, தீர்காயுசு உண்டு, பரிபூர்ணமாக நமக்கு ஜீவனை கட்டளையிடுவார். எப்படி பிரதர் சொல்றீங்க அப்படின்னு கூட சில குடும்பத்துல கேட்கலாம். எனக்கு மாந்திரியம் பண்ணி நான் செத்து போன்னு சொல்லி ஒருத்தன் 2005 2008 இருந்து கண்டினியூவா பண்ணிட்டே இருந்தான். நான் இயேசு கிறிஸ்துவை தேட ஆரம்பிச்சேன். எனக்கு மாந்திரியம் பண்ற குடும்பம் யாருன்னு சொல்லி தெரியும். நான் ஒண்ணுமே செய்யல, எனக்கு மாந்திரியம் பண்ணிட்டே இருந்தான். நான் தேவனை தேடிட்டே இருந்தேன். எந்த வீட்டுல மாந்திரியம் பண்ணானோ அதே வீட்டுல தூக்கு போட்டு செத்து போயிட்டான். நான் தேவனை தேட 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 எனக்கு அபிஷேகம் பண்ணிக்கிட்டே இருந்தாரு. இன்னைக்கு பார்த்தா
கர்த்தருக்காக முழு நேரம் ஊழியம் செய்ய தேவன் ஜீவனை கட்டளையிட்டிருக்காரு. அந்த ஜீவன் எப்படி வந்துச்சு? ஒரு குடும்பம் மாந்திரியம் பண்ணிட்டு இருக்குப்பா, ஒரு குடும்பம் தப்பா இருக்கு, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமா போராட்டம் இருக்கா? சூனியம் பண்றாங்களா? தந்திரமா இருக்காங்களா? ஏமாத்துறாங்களா? வீட்டுக்குள்ள பலவிதமான பிரச்சனை காரணம் வருதா? நம்ம என்ன செய்யணும்? ஜீவனுள்ள வார்த்தையை தேடணும். வேத வசனம் சொல்லுகிறது, வசனம்தான் ஆவி, வசனம்தான் ஜீவன். ஒரு மனுஷன் வசனத்தை தேடும் போது அவனோட வாழ்க்கையில எந்தெந்த காரியத்துல மரித்து போன நிலைமையில இருக்கிறாங்களோ அந்த மரித்து போன காரியங்கள் உயிர்ப்பிக்கப்படும். அதே நேரத்தில் செத்து போன நிலைமையில இருக்கிறாங்களா, கையில பைபிள் எடுத்து வாசிக்கும் போது ஜீவனை பெற்றுக்கொள்வாங்க. இது என் வாழ்க்கையில நான் ரியலா அனுபவிச்சேன்னு சொல்றேன். ஒரு நாளைக்கு ஒரு 8 மணி நேரம் உட்காந்து ரொம்ப பொறுமையா உட்காந்து பைபிள் வாசிச்சுட்டு இருப்பேன். என் மனைவி பாப்பா, நீங்க இன்னும் படுத்து தூங்கலையா அப்படின்பா. காலையில மணி பார்த்தா 4 மணி ஆயிருக்கும். ராத்திரி பார்த்தா ஒரு 8 மணி 9 மணிக்கு உட்காந்துருப்பேன். அதுக்கப்புறம் அவங்களாம் தூங்கிடுவாங்க. நான் பேசாம பைபிள் தியானிச்சு ஜோம் பண்ணிட்டு அந்நிய பாஷை ஜோம் பண்ணிட்டு அப்படியே பொறுமையா இருப்பேன். அவ்வளவுதான். இன்னைக்கு நான் உயிரோட இருக்கேன். எனக்கு மாந்திரியம் பண்ண அந்த குடும்பம் அவ்வளவுதான் காணோம். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமா யுத்தம் பண்றாங்களா, கர்த்தர் பார்த்து கொள்வார். தேவன் நடுவே நின்று நியாயம் விசாரிப்பார். ஐயா நான் என்னையா செய்யணும்? தேவனை தேடுங்க. நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அந்த ஜீவன் பரிபூர்ணப்பட வந்தேன். அப்ப அந்த பூமியில நம்ம எப்படி இருக்கணுமா? பரிபூர்ணமா வாழணும், தீர்காயுசோடு வாழணும். அதுதான் தேவ திட்டம். நானே நல்ல மேய்ப்பன் என்கிறார். நல்ல மேய்ப்பன் என்ன அர்த்தம்? நாங்க இருக்கிற இடத்துல நிறைய ஆடுகள் மேய்ப்பாங்க. நிறைய ஆடுகள் அப்படின்னா ஒரு 200 300 500 ஆடு மேய்ப்பாங்க. அந்த மேய்ப்பன் எல்லா ஆடையும் செக் பண்ணிக்கிட்டே இருப்பாரு. சாயங்காலம் ஆடை ஃபுல்லா கொண்டு போய் தொழுத்துல சேர்த்துருவாரு. ஏதாவது ஒரு ஆடு காணோம் அப்படின்னா நைட்டு இருட்டில் வந்து தேடுறாரு. எத்தனை மணிக்கு? 8 மணிக்கு, ஒரு 7:30 மணி, இல்லை ஒரு 8:30 மணிக்கு டார்ச் லைட் அடிச்சு பார்க்காரு. எங்கேயாவது ஆடு, ஒரு ஆடு குறைஞ்சிட்டு எங்க போச்சு அது அப்படின்னு சொல்லி அந்த ஆடை தேடி வந்தது நான் ரியலா பார்த்துட்டு. அந்த மேய்ப்பன் அந்த ஒரு ஆடை காணணும்னு தேடி வந்தது. அப்ப நல்ல மேய்ப்பன் அப்படின்னா நமக்காக ஜீவனை கொடுக்க வந்தார். ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்க இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்தார். அந்த இயேசு கிறிஸ்து உங்க இருதயத்துக்குள்ள இருக்காரா? அதுக்கு பேர் தான் கிறிஸ்துனுடைய பிறப்பு. என் இருதயத்துக்குள்ள இயேசு கிறிஸ்து இருக்கும்போது என்னோட வாழ்க்கை மனமாற்றம் இருக்கும். நான் இயேசுக்காக வாழ்ந்துட்டு இருப்பேன்ப்பா. 1000 பிரச்சனை வரட்டுமே. ஒரு மனுஷனோட வாழ்க்கையில எத்தனையோ பிரச்சனை சமாளிச்சுதான் ஒரு மனுஷன் இந்த நிமிஷம் வரைய உயிரோட இருக்கும். அது தேவனோட கிருபை. கொரோனா நேரத்துல எத்தனை குடும்பம் பயந்தாங்க. இப்ப அந்த பயம் எங்க போச்சு? இல்லை. இப்ப கர்த்தரை குறித்தும் பயம் இல்லை. இஷ்டம் போல கல்யாணமும் வேண்டாம், குடும்பமும் வேண்டாம், அம்மா அப்பாவும் வேண்டாம், யாரும் வேண்டாம். கையில செல்போன் மட்டும் எனக்கு போதும். கையில பைபிள் எடுத்தும் வாசிக்க மாட்டாங்க, இயேசுவையும் தேட மாட்டாங்க. இஷ்டம் போல தாறுமாறான ஒரு வாழ்க்கைக்குள்ள போயிட்டாங்க. அப்ப பிசாசு ஒரு குடும்பத்துக்குள்ள எதுக்கு என்ட்ரானா அப்படின்னா, கர்த்தரை விட்டு பிரிக்கிறான், குடும்பத்தை விட்டு பிரிக்கிறான். தற்கொலை எண்ணங்கள், மரண பயம், இப்படி பலவிதமான வியாதி, பிரச்சனை, போராட்டத்தெல்லாம் கொண்டு வந்து ஒரு வீட்டுக்குள்ள சமாதானமே இல்லை. திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்று வேற ஒன்றுக்கும் வரான். வேற ஒன்னுத்துக்கும் வரலையாம்பா. ஆமா, ஒரு பிசாசு ஒரு வீட்டுக்குள்ள வந்துச்சு அப்படின்னா எல்லாம் நஷ்டப்படுத்திட்டு இருக்கும், எல்லாம் தோல்வியா இருக்கும், எல்லாம் ஃபெயிலியர் மாடலா இருக்கும். இதெல்லாம் நான் ரியலா அனுபவிச்சிருக்கேன். நான் சொல்றேன், என் வாழ்க்கையில தோல்வி உண்டு, நஷ்டம் உண்டு, நிந்தை உண்டு, அவமானம் உண்டு, கண்ணீர் உண்டு, கடன் பிரச்சனை உண்டு. ஒவ்வொரு நாளும் நான் உயிரோட இருக்கேன் அப்படின்னா அது பரலோகத்துல தேவன் போட்ட உயிர் பிச்சை. குடும்பமா தேவன் அருளி அப்போ மினி சேனல் ஆன்லைன்ல வருதா? முடிஞ்சா எனக்கா ஜெபிங்க, ஒரு நிமிடமா ஜெபிங்க. 31 நாளும் ஆன்லைன்ல
கர்த்தருடைய கிருபையினால பேசுறதுக்கு தேவன் கிருபை கொடுத்துருக்கார், ஜீவனை கொடுத்துருக்கார். எனக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். எனக்கு கர்த்தருடைய ஊழியத்தை செய்யும்போது பல பாடுகள், பல காரியங்கள். நான் திருநெல்வேலி பகுதியில் இருக்கிறேன். பக்கத்தில் இருக்கிற இடத்துல ஒரு இடம் பார்த்துட்டு இருக்கோம். இடம்லாம் பார்த்து வச்சுட்டோம். ரேட்லாம் பல லட்சங்கள் வருது. முடிந்தா ஜெபிங்க. கர்த்தருடைய பிள்ளைகள் ஊழியத்துக்காக அர்ப்பணிங்க. உங்களோட வாழ்க்கையை தேவனுக்கு அர்ப்பணிங்க. உங்க குடும்பம் தேவனுக்கா வாழணும். ஒரு குடும்பம் கர்த்தருக்கா வாழ்ந்தால் ஆசீர்வாதம். அப்ப இன்னைக்கு உள்ள செய்தி என்ன அப்படின்னா, நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்பட வந்தேன். அப்ப நம்ம இந்த பூமியில நல்லா வாழணும் அப்படின்னா, நமக்காக நல்ல மேய்ப்பன் ஜீவனை கொடுக்க வந்தார். நானே நல்ல மேய்ப்பன். நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான். எல்லாரும் இந்த பூமியில நல்லா வாழணும் அப்படின்னா, பரலோகத்தில் உள்ள தேவன் இந்த பூமியிலே மனுஷகுமாரனா வெளிப்படுகிறார், தேவகுமாரனா வெளிப்படுகிறார், தாவீதின் குமாரனா வெளிப்படுகிறார், உலக ரட்சகரா வெளிப்படுகிறார், தேவ ஆட்டுக்குட்டியா வெளிப்படுகிறார், நியாய பிரமாணத்தை நிறைவேற்றுகிறார், நமக்காக ஜீவனை தர இந்த பூமியில வெளிப்பட்டார். அதைத்தான் நம்ம கிறிஸ்துவனுடைய பிறப்புன்னு சொல்லி கொண்டாடுறோம். நம்ம வாழ்க்கையிலே இயேசுவை சொந்த ரட்சகரா ஏற்றுக்கொள்ளும் போது நம்ம விடுதலையாக்கப்பட்ட சந்ததி பாவத்திலிருந்து மீட்டெடுக்கிறார். தம்முடைய சொந்த ஜனமா மாற்றுகிறார். அவருடைய பிள்ளையாக மாற்றுகிறார். எவ்வளவு கிருபை தெரியுமா? ஒரு சின்ன ஜெபம் முடிச்சிருவோமா இருக்கிற இடத்துல அப்படியே கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, நன்றி எடுத்துக்கிறோம்ப்பா. கொடுக்கப்பட்ட வார்த்தைக்கு ஸ்தோத்திரம்ப்பா. கர்த்தருடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன். நாங்க எல்லாரும் இந்த பூமியிலே விடுதலையாக்கப்பட்ட சந்ததியாருன்னு சொல்லி எங்களுக்காக ஜீவனை கொடுக்க வந்தீங்கப்பா. உண்மை நன்றி எடுத்து சொல்கிறோம்ப்பா. எங்களுக்காக பிதாவிடத்துல பரிந்து பேசுறீங்கப்பா. நன்றிப்பா. கல்வாரி அன்பினால் நிரப்புங்க. புதிய நாள் ஆசிரியங்க. உங்களுடைய கிருபையால் நிரப்புங்க. சிறு பிள்ளை முதல் கொண்டு முதியோர் எல்லாரையும் கர்த்தர் கலந்துட்டு ஆசிரியங்க. பிறந்த நாள், திருமண நாள் யாரெல்லாம் கொண்டாடுறாங்களோ அவங்களோட சந்ததி ஆசிரியப்படட்டும். வேலையில் புறப்பட்ட எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் வேலையடைங்க. எல்லா குடும்பத்தையும் ஆசிரியங்க. சரீரத்தில் பலவீனத்தோடு படுத்த படுக்கலை யாரெல்லாம் ஜெபிக்கணும் உங்களுடைய தழும்புள்ள கரத்தினால தொட்டு சுகமாக்கித்தாங்க. இந்த நாளிலும் உமக்கு பிரியமானபடி வாழ அர்ப்பணிக்கிறோம். இந்த வருஷத்துல 12ஆம் மாசம் காண செய்த கர்த்தர் இந்த கிருபைக்கு ஸ்தோத்திரம். ஜெபிக்கிற குடும்பம் தீர்காயுசை பெற்றுக்கொள்ளட்டும், சமாதானத்தை பெற்றுக்கொள்ளட்டும், ஆசீர்வதிக்கப்படட்டும். எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் வேலையடைங்க. அவனோட வாழ்க்கையில எங்கெல்லாம் கர்த்தரை விட்டு தள்ளி போனாலும் எல்லா பாவத்தையும் எல்லாம் மன்னிச்சிருங்க. சிறுபிள்ளை முதல் கொண்டு முதியோர் எல்லா குடும்பத்தையும் வேலையடைங்க. படிக்கிற பிள்ளைகளை உடைய கரத்தில் பண்ணிடும். இந்த மாசத்தினுடைய தேவைகள் எல்லாவற்றையும் சந்திச்சிருங்க. சரீரத்தில் பலவீனத்தோடு படுத்த படுக்கல எங்கெல்லாம் பூரண சுகம் தந்துருங்க. அடியே நம்முடைய பாதங்களை பண்ணிக்கிறோம். இந்த மாசம் கர்த்தருக்கு பிரியமானபடி வாழணும்ப்பா. அந்த கிருபை தாங்க. கிறிஸ்துவனுடைய பிறப்பை சந்தோஷத்தோடு, மனமகிழ்ச்சியோடு, சமாதானத்தோடு நம்ம கொண்டாடணும். கர்த்தர் கிருபை செய்யுங்க. யாரெல்லாம் ஜெபிக்கிறோம் அவங்களுடைய இருதயத்துக்குள்ள கிறிஸ்து பிறந்திருக்கணும்ப்பா. அதுதான் உண்மையான கிறிஸ்துமஸ். எங்க இதயத்துக்குள்ள இயேசு கிறிஸ்து பிறந்திருக்கணும். அதுதான்ப்பா உண்மையான கிறிஸ்துமஸ். எங்க இதயத்துக்குள்ள வாங்கப்பா. உங்களுடைய கிருபையால் நிரப்புங்க. உங்களுடைய வல்லமையால் நிரப்புங்க. உங்களுடைய பிரசன்னத்தால் போடுங்கப்பா. ஆவிக்குரிய 9 கனிகளினாலும் ஆவிக்குரிய 9 வரனால் நிரப்புங்க. சகல குடும்பத்தையும் சத்தியத்துக்குள்ள வழி நடத்துங்க. உங்களுடைய ஜீவன் அர்ப்பணிக்கிறோம். அடியே நம்முடைய பாதங்களை அர்ப்பணிக்கிறோம். மாசத்திலே கிறிஸ்துவனுடைய பிறப்பை தியானிக்க உங்க மகனுக்கு கிருபை தாங்கப்பா. இரவு நேரத்திலே நற்கிரியை செய்ய, நன்மை செய்ய கர்த்தருடைய பிள்ளைகளோட பேசுங்க. உங்க நாம மையப்படட்டும். உங்களுடைய ஜீவன்களை தாழ்த்து விடும். துதி கன மகிமை எல்லாம் உமொருகே செலுத்தும். இயேசு கிறிஸ்து பிதாவே ஆமென். தேவனுக்கு மகிமையுண்டாதாக. கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் சகல காரியத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. கர்த்தராகிய இயேசுவின் கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தனுடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம்மளோட கொடுப்பதாக. கிறிஸ்துவ பிரியமானவர்களே, டெய்லி 1 நிமிடமா எனக்கா ஜெபிங்க. கர்த்தருடைய பிள்ளைகள் யாரெல்லாம் இணைந்திருக்கணும் எனக்கா ஜெபிங்க. தேவனர்கள் அப்போ மினிஸ்டர்களுக்காக ஜெபிங்க. திருநெல்வேலி பகுதியில் இருக்கிறோம். ஒரு இடம் வாங்கணும். இடத்துக்காக பார்த்து வச்சுருக்கோம். அதுக்குள்ள தேவைகள் நிறைய உண்டு. ஜெபித்துக் கொள்ளுங்கள். 9363064181 என்ற நம்பர் கொண்டால் உங்களுக்காக குடும்பத்துக்காக ஜெபிப்போம். ஒருவேளை ஜெபிக்க விரும்பினால் இந்த நம்பரில் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இரவு நேரத்திலே இந்த மாசத்துல எப்படி நன்மை செய்ய வேண்டும்,
டிசம்பர் மாசத்திலே கிறிஸ்துனுடைய பிறப்பை நாம் தியானிக்கும் போது நம்ம இருதயத்துக்குள்ளே மனமாற்றம் இருக்கணும். இரவு நேரத்தில் உள்ள செய்தி கேளுங்க. கர்த்தருடைய ஆவியானவர் நம்மளோடு பேசுவார். தொடர்ந்து இணைந்திருங்கள். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.